Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியானது, சிம்பிளாக செய்யக்கூடியதான். தினமுமே நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு சேஞ்சுக்கு இது போல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. வெயிட் லாஸ் செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியான ரெசிபி எடுத்துக்கணும், அதே சமயம் நம்மளோட வெயிட்டும் ரெடியூஸ் ஆகணும். ஸோ அது போல் ஒரு ரெசிபி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுலேயும் நல்லா ஊறி வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு குறைன்னு அரைச்சி எடுத்தால் தான் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இது சின்ன மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ணேன். ஸோ 2 முறையாக நான் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற போல் தான் இருக்கும், பட் இதில் நம்ம ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவு நல்லா நமக்கு கட்டிகள் இல்லாமல் கரையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நம்ம அந்த 10 நிமிஷம் ஊறுற டைம்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் குடைமிளகாய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் நான் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் நல்லா உரைப்பாக சாப்பிடுவாங்க, அதுக்கு ஏற்றாப்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம ஒரு தவா வச்சு அதில் தோசைகளாக வார்த்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தின்னாக தான் வார்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்போல் திக்காகவும் தின்னாகவும் நீங்கள் தோசைகளை ஊற்றி எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் தவாவில் ஊற்றிக்கலாம், அதை நான்ஸ்டிக்லையும் ஊற்றிக்கலாம், இல்லை இது போல் தவாலையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் 2த்துலேயுமே உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். ஏன்னா 2துலேயுமே நமக்கு சூப்பராக வரும். தோசைலாம் நமக்கு பிஞ்சு வராது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ரெட்டிஷாக அட்ராக்டிவாக இருக்குது. இது நான்ஸ்டிக்லேயும் உங்களுக்கு சூப்பராக வருது. ஸோ 2துலேயுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக இன்றைக்கி 2துலேயுமே நான் செய்கிறேன். அவ்வளோ நம்மளோட ஹெல்த்தியான தோசை சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக எதுவும் தேவையில்லைங்க, ஏன்னா இதிலேயே நம்ம வெஜிடபிள்ஸ் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. காய்கறியே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருந்தது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் வெறும்னு ஓட்ஸ் எடுக்கும்போது அந்தளவுக்கு நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஆனால் அது கூட இது போல் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு டேஸ்டியானதாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி எடுத்தது போலும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது காலையில் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக சமைப்போம். அந்த டைமில் இட்லி தோசை இதெல்லாம் செய்யும்போது என்ன சைட் டிஷ் செய்யணும், என்ன சட்னி பண்ணலாம், இதுவே நமக்கு டென்ஷன் இருக்கும். ஆனால் இது போல் நீங்கள் செய்யும்போது 15 மினிட்ஸ்லேயே இந்த டிஃபனை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.